ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போறோம். இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் சைஸ்ல புளியை இந்த மாதிரி கரைச்ச நெல்லை சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை நல்லா இதில் வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவை அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவை அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த கத்திரிக்காய் குழம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் வேகலை. இந்த மசாலா நல்லா வேகணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.